வணக்கம் மக்களே. அலிகேஷன் மிக்சர் டாபிக்ல இருந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட் பார்க்க போறோம். ஸோ இந்த ட்ரிக் நம்மளுக்கு பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்ஸ், ஈவன் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் கூட நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். ஸோ ஒரு மிக்சர் இருக்கு. அந்த மிக்சர்ல நம்மளுக்கு வந்து மில்க்கும் இருக்கு, வாட்டரும் இருக்கு. இதுல மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 45 லிட்டர்கள் இருக்கு. இந்த 45 லிட்டர்கள் எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னா 4:5 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. 5 லிட்டர் நம்மளுக்கு வந்து மில்க்கும் 10 லிட்டர் வாட்டரும் இதுல நம்ம ஆட் பண்ணும்போது ஃபைனல் மிக்சர் நம்மளுக்கு ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்றதா கேள்வி. ஸோ நம்ம ஃபுல்லா எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிச்சு அதுக்கப்புறம் அடிச்சு அப்புறமா ஆட் பண்ணி மறுபடியும் ரேஷியோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன சார் ட்ரிக் அப்படின்னா, இங்க மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னா 9 பார்ட் இருக்கு. சரிங்களா? 4 + 5 மொத்தம் 9 பார்ட் இருக்கு. அந்த 9 பார்ட் தான் இங்க 45 லிட்டர்ஸ். அப்போ 9 பார்ட் நம்மளுக்கு 45 லிட்டர்ஸ் அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளோன்னு பார்க்குறேன். ஒரு பார்ட் நம்மளுக்கு 5 லிட்டர்ஸ் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ ஒரு பார்ட் நம்மளுக்கு 5 லிட்டர்ஸ் அப்படின்னா இங்க ஒரு 5 லிட்டர் நமக்கு வந்து மில்க்ல கூட்டுறோம். 10 லிட்டர் நமக்கு வந்து வாட்டர்ல கூட்டுறோம். அப்ப 5 லிட்டர் அப்படின்றது ஒரு பார்ட், 10 லிட்டர்ன்றது 2 பார்ட். அப்ப மில்க்ல 1 கூட்டுங்க 5ன்னு ஆயிடும், வாட்டர்ல 2 கூட்டுங்க 7ன்னு ஆயிடும். அப்ப ஆன்சர் என்ன சார் அப்படின்னா 5:7. இந்த ட்ரிக்கை நம்ம எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப நம்ம கேன்சல் பண்ணும்போது இந்த டோட்டல் ரேஷியோவை கேன்சல் பண்ணும்போது கரெக்டா ஒரு பார்ட் 5 லிட்டர்னு வருது இல்லையா? இந்த 5 உடைய பெருக்கல்லையே நம்மளுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த ட்ரிக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை சால்வ் பண்ணி இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.